வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் பிலிம்ஸில் ஃபுல் மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, 35 out of 35 எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது ஆவரேஜ் பெர்ஃபார்மரோ டாப்பருக்கெல்லாம் கடுப்பாகும். அதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் சார். நீங்கள் எடுத்துருவீங்கயா. புதுசாக வரக்கூடிய மக்கள் பிகினர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டில் 20 தான் சார் வருது, 22 தான் வருது, ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வர மாட்டேங்குது ப்ரிலிம்ஸில் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த பிகினர் இந்த ரீசனிங்கில் என்னால் 35 out of 35 ஸ்கோர் பண்ண முடியல, ஃபுல் மார்க் வாங்க முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ 35 out of 35 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அடித்து ஊண்டுவேன், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் 35 out of 35 இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸாமில் எடுத்திருக்காங்க. நம்ம டமால் பார்த்து டமால் 11 மணிக்கு போகிறேன், அதுக்கு வாங்க வந்தால் தான் 35 எடுக்க முடியும். ஸோ வேறு என்னென்ன விஷயம்லாம் பண்ணால் நம்ம ஸ்கோர் அதிகமாக வரலாம், இப்போ நம்ம ஒரு ரேஞ்சில் வாங்கிட்டு இருப்போம், அதை தாண்டியும் எப்படி நம்ம வாங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் முடிக்க போகிறோம். இந்த CWJ 40%ன்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 40% ஆஃபர் கிடைக்கும். அதே மாதிரி இதில் எல்லா எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸு, மார்க் டெஸ்ட்டு, PDF கோர்ஸு எல்லாமே ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொரிஸ்னால் இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ அப்படின்ற இந்த ஐடியை ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கான டாப்பிக்கை ஸ்ட்ராங் பண்ணணும். இதுதான் மொதல் விஷயம். சரியா? ஒரு டாபிக் நமக்கு வரலன்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டு சும்மா இந்த இன்இக்வாலிட்டி சிலாயிசம் இதிலையே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? எனக்கு எது வீக்கர் செக்ஷனோ, வீக்கான டாப்பிக்கோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணணும். அதில் நிறைய நம்பர் ஆஃப் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமே. செகண்ட் ஒன், சரிங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசில் அண்ட் சீட்டிங்கை எப்பயுமே லாஸ்ட்டாக தான் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கணும். சரியா? எப்பயுமே லாஸ்ட்டாக தான் அட்டன் பண்ணணும். உங்களுக்கு ரியல் எக்ஸாமில் போனோடனே டக்குன்னு ரீசனிங் செக்ஷன் ஓப்பன் ஆனோடனே பசில் ஃபஸ்ட்டு நிற்கிது, பார்க்க 2-3 லைன் தான் இருக்குது, ஈஸியாக இருக்கே, இதை போட்டு பார்ப்போன்னு பார்த்தா திடீர்னு ஸ்டக் ஆகிட்டோம்னா விளங்காமல் போயிடும். இங்கே பாருங்களேன், பேங்க் எக்ஸாமில் இந்த 35க்கு 35 ஸ்கோர் பண்ணுற மேக்ஸிமம் பர்சன் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் அவனோட பவர் மைண்டு செம்ம பவராக இருக்கும். ஏன் அப்படின்னா எடுத்தோடனே அவன் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி, சிலாயிசம், இந்த ஆல்ஃபா நியூமரிக், கோடிங் டிகோடிங்கு இதெல்லாம் அடிச்சிருப்பான். இதை ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிருவான். அப்படி முடிக்கும் போது நம்ம அப்படியே மைண்டு செம்ம பவராக இருக்கும், செம்ம கான்ஃபிடென்ட்டாக, செம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு 5 இன்இக்வாலிட்டி கேட்டிருக்கான், அதை டக்குன்னு எடுத்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி முடிக்கிறீங்கன்னா அப்போ உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? இதே ஃபஸ்ட்டு ஒரு பசுலோ சீட்டிங்கோ எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும் போது இடையில ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃபுல் டைமே விளங்காமல் போயிடும். எல்லா கொஸ்டினுக்குமே நமக்கு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், தப்பாக சால்வ் பண்ணுவோம். இதே ஃபஸ்ட்டு இந்த இன்இக்வாலிட்டி, சிலாயிசத்தை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 மார்க் டக்குன்னு என்னடா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே 10 மார்க் எடுத்துட்டோமேடா அப்படின்ற போது உங்கள் எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். தெரியாத கொஸ்டினை கூட வரும்போது டமால்னு சால்வ் பண்ணிட்டு போவீங்க. பசில் சீட்டிங்கில் டக்குன்னு யோசிக்கிற தன்மை வரும், செம்ம ஸ்பீடாக சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயாக உட்காந்துருப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நம்ம சால்வ் பண்ணுறது யோசிக்கவே கூடாது. ஸ்டக் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ மூணாவதாக நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா கொஸ்டின் செலெக்ஷன். இதுதான் உங்களை ஹை ஸ்கோர் பூஸ்ட் பண்ண வைக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரியா? எக்ஸாமில் ரியல் எக்ஸாமில் நமக்கு ஒரு பதட்டம், பயம்லாம் இருக்கும். அந்த டயத்தில் கொஸ்டின் செலெக்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணுறதே நமக்கு ஒரு 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 சேலஞ்சாக இருக்கும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அதை கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டாங்க. கொஸ்டின் செலெக்ஷன் பண்ணுறதை மாற்றி டக்கு அப்படி இப்படி குழப்பி
ரீசனிங் ஒரு உழப்பி வச்சுருவாங்க. நீங்கள் இப்போ இருந்தே வந்து கொஸ்டின் செலெக்ஷன் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த பசில் சீட்டிங்கை கடைசியாக தாண்டா அடிக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரியா? அதை தவிர்த்து கொஸ்டின் செலெக்ஷன், இந்த ஆல்ஃபா நியூமரிக், இன்இக்வாலிட்டி, சிலாயிசம் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு முடிங்க. இந்த ஆல்ஃபபெட் சீக்வன்ஸ், நம்பர் சீக்வன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறமா பிளட் ரிலேஷன் டைரக்ஷனை வைங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த மிஸ்செல்னியஸ் மீனிங்ஃபுல் வேர்டு, இந்த ஏபி 10 இப்படிலாம் நம்பர் கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்து இப்படிலாம் சம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் பிளட் ரிலேஷனை முடிச்சுட்டு வைங்க. அடுத்ததாக கடைசியாக பசில் சீட்டிங்கை சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் அதிக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. வீக்கான டாப்பிக்கை வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே ஸ்டாப் வாட்சில் டைமர் செட் பண்ணி டக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் டைமையே நீங்கள் பீட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இந்த பசில் சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். சரிங்களா? நம்ம ராயல் பாஸ்லையும் சரி, இல்லை எக்ஸாம் பண்டிட் வெப்சைட்டில் ஃப்ரீ பிடிஎஃப் இருக்குது, அதுலேயும் சரி நிறைய பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். டக்குன்னு பக்கத்தில் ஃபோனை வச்சுக்க, டைமர் ஆன் பண்ணிட்டு டக்குன்னு பசில் சீட்டிங்கை சால்வ் பண்ணி பாரு. சரியா? முன்னாடி ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். அடுத்ததை திரும்ப ஓன் டைம் நீயே பீட் பண்ணுறியான்னு பாரு. ஒன்னையே நீ எப்போ வந்து ஓன் டைமே நீ எப்போ பீட் பண்ணுறையோ அப்போ தான் உன்னால் 35 out of 35 ஸ்கோர் பண்ண முடியும். ஃபுல் மார்க் ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வெறித்தனமான ப்ராக்டிஸ் வேணும் இதுக்கு. சரிங்களா? ஸோ கடைசியாக சொல்கிறது அதுதான், வெறித்தனமான ப்ராக்டிஸ் வேணும் ரீசனிங்க்கு. ஐபிபிஎஸ் பிஓலையும் பார்த்தீங்கன்னா வந்து 35 கொஸ்டினுக்கு 40 மார்க் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு வெறித்தனமான ப்ராக்டிஸ் வேணும். சரிங்களா? எப்படிப்பட்ட கொஸ்டினாக இருந்தாலுமே நான் செஞ்சு காட்டுவேண்டா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. சரியா? மெயின்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லெவலை பொறுத்து தான் நம்ம வந்து கொஸ்டின் செலெக்ஷன் பண்ண முடியும். பட் ப்ரிலிம்ஸில் வந்து உங்களால் வந்து பசில் சீட்டிங்கை லாஸ்ட்டாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே பக்காவாக டப்பு முடிக்க முடியும். சரிங்களா? அதுக்கு வெறித்தனமான ப்ராக்டிஸ் தேவை. ஸோ வீக்கான செக்ஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், பசில் சீட்டிங்கை கடைசியாடுங்க. முக்கியமாக கொஸ்டின் செலெக்ஷனை கரெக்டாக பண்ணி பழகுங்க. கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதுக்கு நான் ரியல் மார்க் டெஸ்ட்டே கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் இதிலேயே அப்படி தான் வச்சுருக்கேன் பாருங்களேன். இதிலேயே அப்படி தான் வச்சுருக்கேன். எப்போயுமே பசில் சீட்டிங் வந்து கடைசியாக தான் அட்டன் பண்ணணும். சரியா? அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எப்படினாலும் அட்டன் பண்ணிக்கலாம். கொஸ்டின் லெவலை பொறுத்து உள்ளே போனோடனே 2 நிமிஷத்தில் வந்து கணிச்சிடணும். ரியல் எக்ஸாமோ மார்க் டெஸ்ட்டோ உள்ளே போனோடனே ஒரு 1 to 2 நிமிஷம் எந்தெந்த கொஸ்டின் எங்கெங்கே இருக்குது, சரியா, எதை எப்படி எந்த ஆர்டரில் அடிக்கணும்னு உங்கள் மைண்டில் அப்பே ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஸ்டின் செலெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நீ ஓடுனேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நீ ஃபுல் மார்க் அடிக்க முடியும். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களிருந்து விடப்படுறது உங்கள் ஜாக்சன். வெற்றி நமதே. 10 10 10.